டேய் வடிவேலு, இன்னைக்காச்சும் சொல்லிடுவியா? அவன் எங்கே சொல்ல போகிறேன்? இன்னைக்கு ஏமாற்றம் தான் வடிவேலுக்கு. டேய் 2 பேரும் சும்மா இருங்கடா. என் ஹார்ட்டு ரொம்ப துடிக்குதுடா, பட பட படன்னு வருதுடா எனக்கு. அப்புறம் என்னடா வடிவேலு, எத்தனையோ ப்ரப்போஸ் நான் பண்ணியிருக்கேன். சி, நீ எதுக்காக மாட்ட போலவே. ஹே, நீ பண்ணுறதெல்லாம் காதலாடா. ஆமாம், இவர் மன்மத ராசா. எத்தனை பேர்த்தப்பா நீ லவ் பண்ணு? தேவையெல்லாம் பேசாதடா. ஏதோ வடிவேலை கூப்பிட்டான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஆமாம், முன்னைக்கு ரோசத்தை பாரு. டே சண்டை ஓட்டு தொலையாதீங்கடா. ஏன்டா டே, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. வடிவேலு இப்போ பூ மாதிரி வருவா. நீ விறுன்னு போயிட்டு நான் உங்களைய லவ் பண்ணுறேன்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டேய், நீ வாயால் சொல்கிற, ஆனால் அவள் பக்கத்தில் போய் நிற்கும்போது என் நெஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குதுடா. மச்சான், அப்படின்னா இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு. பார்க்காமனு வீட்டுக்கு போய் ஆகிற வேலையை பார்ப்போம். இன்றைக்கி நான் சொல்லாமல் நான் விட மாட்டேன்டா. இப்படியே தான்டா 6 மாதம் அறுத்துக்கிட்டு இருக்க. டேய், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்கடா. இன்றைக்கி நான் பூ மாறிட்டு என் லவ்வை சொல்லிட்டு தானே நான் வீட்டுக்கே வருவேன். சரிடா, கோவப்படாத, கூடயே இருக்கும், சரியா? டேய் மச்சான் மச்சான், ஆள் வராடா. உடனே திரும்பாமல் மெதுவாக திரும்பி பாரு. அவன் 6 மாதமாக மெதுவாக தானடா திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஏ சிவானி, எங்க போறடி? ராகேஷ், முகேஷ், நாகேஷ் எல்லாம் நிக்கிறாங்கடி. அச்சச்சோ, இன்னைக்கு என்ன பேச போறாங்கன்னே தெரியல. திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஏய் பூமாரி, எனக்கு என்னமோ உங்ககிட்ட பேசத்தான் ஆள் நிக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லவ்வர்ஸ் டே வேற. ஆமாடி, இவன் வருஷம் இப்படிதான் வந்து நிக்கிறான். இவன் என்ன யாராவது லவ் பண்ணுவாங்களா? எனக்கு நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கு. அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், ரிச்சா இருக்கணும், வெல் செட்டில் ஃபேமிலியா இருக்கணும், கார் வச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் வந்து லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு நீ மைவி3 ஓனரை தான் கல்யாணம் பண்ணணும். இவருக்கு யாராவது ஒரு ஓனர் பிடிச்சி வச்சிருப்பான். நமக்குன்னு எவனாவது ஒரு அடிமை சிக்காமையா போயிடும். சும்மா இருடி, வாடி போலாம். பூமாரி, எங்கே வேலைக்கு போயிட்டு வரியா? நான் எங்க போனா உனக்கு என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு நான் எங்க போனா என் பின்னாடியே வர்ற? இல்லை பூமாரி, முன்னாடி வந்து அவன் மூஞ்ச நீ பார்க்க மாட்டேங்கிறியா, அதான் உன் பின்னாடி வர. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா? எதுக்கு என் பின்னாடியே வர்றீங்க? இவன் தான் வரானா, நீங்களும் ஏன் வர்றீங்க? நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? பூமாரி, அவசரப்பட்டு அறிவுட்டத்தரமா முட்டாள்தரமா முடிவெடுத்துறாத. அவன் ஏதோ உன்கிட்ட பேசணுமா? என்ன நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க? அவன் பேசுற மாதிரி தெரியல. ஏதாவது இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா தேடுவாங்க. ஆமாம் பூமாரி, என்ன எங்கள் அம்மா தேடுவாங்க. சரி, போயிட்டு வரேன். டேய் பைத்தியமே, உனக்காக தானடா பேச வந்திருக்கோம், நீ வாட்டுக்கு போகிற. இல்லை மச்சான், அவங்க போகிறேன்னு சொன்னாங்க, அதான் நானும் கிளம்பிட்டேன்டா. ஏண்டா பெரிய இவனாட்ட சொன்ன பூமாரிட்ட லவ் சொல்ல போகிறேன்னு தில்லான ஆம்பளையா இருந்தால் சொல்கிறா. யாரை பார்த்துட ஆம்பளையான்னு கேட்டேன், இப்போ சொல்கிறேன் பாடுறா. என்னத்தடா சொல்ல போறீங்க? சொல்லி தொலைங்கடா. ஏன்டா நிக்க வச்சு உயிரை எடுத்துறீங்க? பூமாரி அது வந்து பூமாரி அது வந்து பூமாரி அது அது வேற நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். எதுக்கு திடீர்னு திக்குவாய் ஆயிட்டியா? இழுக்குது ஒரு வாய் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்து தூக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு அவனை. பூமாரி, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் பயம், மற்றபடி. டேய் கிறுக்கு பையில எவ்வளோ சொல்லிட்டு இருக்க, வளராதரா. பூமாரி, அவன் இவனை லவ் பண்ணுறானா? ஆமாம் பூமாரி, அந்த அவன் சொல்லிட்டான் பாரு. ஒரு பொண்ணுகிட்ட தைரியமா லவ் சொல்ல கூட துப்பு இல்ல. உன்னை என்ன கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? உன் மனசுல நான் எழுதானே, நீ தைரியமா என்கிட்ட பேச வேண்டியதானடா. எதுக்குடா இப்படி அடுத்தவன சொல்லி நீ என்னை கஷ்டப்படுத்துற? நான் அவனை யாரை கல்யாணம் பண்ண முடியும்? ஐ ஹேட் யூ டா. ஏங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரி இல்ல. நீங்க ரொம்ப தைரியமாவும் போல்டாவும் பேசுறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க, 6 மாதமாக இவன் கூட வந்தது இவனுக்காக இல்லை, உங்களுக்காக. எப்படா உங்கள் லவ்வை நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு தவிச்சேன், தண்ணியாக குடித்தேன். சரி வாங்களே, ஒரு காஃபி சாப்பிட்லாம். ரியலி? ஓகே, வாங்க டார்லிங், போய் காபி சாப்பிடலாம். உனக்கு வெக்கமா இல்ல? அவன் தான் மானங்கட்டத்தனமா கூப்பிடுறான், நீ கூட போறேங்கற. என் கூட தானடி வந்த? இங்கே நில்லடி. ஏன்னா உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி வசதி பார்த்தா நான் லவ் பண்ண மாட்டேன். மனசை பார்த்து தான் லவ் பண்ணுவேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர் ஒன்றும் வசதியா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நாங்க 2 பேரும் சம்பாரிச்சு நாங்க சொத்து சேர்த்துக்குவோம். நீ இப்படியே காலம் பூரா வசதியானவனை தேடிட்டே திரி. நான் கிளம்புறேன். சாரிங்க, நான் உங்களையும் உங்க லவ்வையும் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். பணம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு பாசம் தான் பெருசுன்னு காட்டிட்டான். வசதி எப்ப வேணாலும் வரும் போகும். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இனிமேல் என் வாழ்க்கையில வர மாட்டாங்க. ஐ லவ் யூங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க பர்மிஷன் வாங்கி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? ஓகே பூமாரி, அதுக்கு என்ன, ஆண்டிகிட்ட வந்து நான் பேசுகிறேன். சரி வா பூமாரி, கிளம்பலாம். தெரியும்டா, அழகான ஃபிகரை பார்த்தா கழட்டி விட்டு போயிருவீங்கன்னு. நான் எப்பவுமே முரட்டு சிங்கிள்ரா.
சிங்கிள் பசங்க நாங்கள் சிங்கிள் பசங்க. அப்புறம் என்ன மக்களே, நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவங்கள மாதிரியே உங்கள் ஜோடிகளோட நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.